मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இந்த பூஸ் நல்லா இருக்கா? இந்த கப்பல் பயணம் செமையா இருக்குல்ல? என்ன பண்றீங்க இங்க? என்ன பண்றீங்க இங்கயா? ஏய், நான் இருக்கும்போதே பூ கொடுக்கறியா? உன்னை யாரா உள்ள விட்டாங்க இந்த இடத்துல? பல வருஷமா உண்டியல்ல காசு சேர்த்து இந்த ட்ரிப்புக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால நீ இங்க இருந்து கிளம்பு. காத்தாவது வரட்டும். ஏய், இங்க சக்திசாலி நான் தான்டா. இங்க பாரு, நான் ஒரு புத்திசாலி. சக்திசாலி தான் ஜெயிப்பான். ஒரு நிமிஷம் இருங்க. சக்திசாலி புத்திசாலி, கொஞ்ச நேரம் உங்க வேலைய பாருங்க. சண்டை போடாதீங்க, சரியா? கவலைப்படாத நண்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ புத்திசாலின்னு அவ தெரிஞ்சுப்பா. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. கடன் வாங்கி தானே இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். ஏய், நிறுத்துக்க. கிட்டி, எதுக்கு நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்னது? என்ன குண்டுலாம் போடுறாங்க? சொல்லு, மண்டவோடு மாணிகத்தோட கப்பல் வந்துருச்சுன்னு சொல்லு. மண்டவோடு மாணிக்கத்தோட கப்பல் வந்துருச்சு. அதனால எல்லாரும் சேஃப் ஆயிடுங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரம். எல்லாரும் பாதுகாப்பா போய் ஒளிச்சுக்கோங்க. யாரும் வெளியே நிக்காதீங்க. சீக்கிரமா உள்ள ஓடிடுங்க. என்ன பேரே காமெடியா இருக்கு. யாரா இருப்பாங்க அவங்க? அவங்க எல்லாம் கொள்ளக்காரங்க. நம்மள ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நம்ம உடனே இங்க இருந்து போகணும். அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இங்கே இருங்க. நான் யாருங்கிறத இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப பாருங்க என் பஞ்ச. ஆளு மலையா கைய வச்சா நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். நீ ரொம்ப பேசுற. இந்தா வாங்கிக்கோ. என்ன அவனை போட்டு காட்டிட்டு இருக்கான்? சார், ஒரு நிமிஷம். அவனையே இப்படி பொளக்குறீங்க? மண்டவோடு மாணிக்க ஆளுங்க மேலேயே கைய வைக்கிறான். சார், கூல் சார். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன இருந்தாலும் நீங்க ஒரு திருடன் தானே, இப்படி டென்ஷன் ஆகலாமா? என்னையா திருடன்னு சொல்ற? சார், நான் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஆளுங்களை பாருங்க எப்படி அடி வாங்குறாங்கன்னு. இந்த மண்டவோடு மாணிக்கத்தோட ஆளுங்க மேலேயே கைய வைக்கிறீங்க உங்கள. உன்னை எப்படி காப்பாத்தணும் பாத்தியா? இதுக்குதான் சக்திசாலியா இல்லாம புத்திசாலியா இருக்கணுங்கிறது. எப்படியோ என்ன காப்பாத்திட்டா, அதனால நான் உன்னை சும்மா விடுறேன். நீங்க சொன்ன மாதிரி கொண்டு போட்டோம் பாஸ். யாரா இந்தா வாங்க. புத்திசாலியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஜெயிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? பாஸ், நீங்க சொன்ன மாதிரி கூட்டு போட்டாச்சு. டேய், நான் போட சொன்னது 1 மணி நேரத்துக்கு முன்னாடிடா. இப்போதைக்கு போடுற இந்த கப்பல் தான் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடே, மண்டவோட மாணிக்கம் ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை கொடுத்து கப்பலே எப்படி பண்ணிட்டியடா? இதுக்கு பதிலா நீயே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாம். முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கைய வச்சுதான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? பச்சை கிளில பஞ்சு டைலாக் பேசுற அளவுக்கு மாத்திரியடா ஃப்ரெஷர். விட மாட்டேன் உன்னை. டேய், ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிற? கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மூழ்க போறான்டா. கப்பல் இன்னும் 5 நிமிஷத்துல முழுக போகுது. நம்ம கதையெல்லாம் முடிய போகுது. உங்களை நம்பினதுக்கு நல்லா பண்ணிட்டீங்கடா. இப்ப இந்த கப்பல்ல இருந்து நம்ம தப்பிச்சு போயாகணும். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. எமர்ஜென்சி! எல்லா பயணிகளும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுங்க.
ஏய் என்னை அலக்க தூக்கிட்டு நம்ம போட்டு கூட்டு போங்கடா. என்னைய கலாய்க்கிறீங்க? இந்த போட்டோட நீங்களும் சேர்ந்து மூழ்கி போங்க. ஏ சண்முகம், என்ன வேடிக்கை பாக்குற? வண்டியை சீக்கிரம் எடுக்க சொல்லு. ஓகே பாஸ். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த புத்திசாலி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. இதோ வந்துட்டேன். நெருப்பு. நான் கைய சுட்டுக்கிட்டேன். என் கை வெந்து போச்சு. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட இவ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கிட்டி, நான் இருக்க. அப்படியே தாவு. என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு, குதிக்க மாட்டேன். இதோ வந்துட்டேன். போ. டேய் நண்பா, புடிச்சிரு, விட்டுறாத. இப்படி புடிச்சா பாத்தியா என் நண்பன் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா? ஏதாச்சும் பண்ணுங்க, நாம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். சிறுசு, நான் சொல்றது கேக்குதா? இரு, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க என் சக்திய. எப்படி? வாங்க எல்லாரும் இதுல தப்பிச்சு போலாம். வாங்க எல்லாரும். சனி, உன்னோட பவரை பார்த்து உண்மையிலே நான் மறந்து போயிட்டேன். நண்பனை காப்பாத்துறதுக்கு இந்த சக்தி போதுமானது. கண்ணு கேட்டுன தூரம் வரைக்கும் கரையே தெரியல. நம்ம மூழ்கிடுவோமா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க. நீச்சல் அடிச்சு என் கால்லாம் வலிக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ, காப்பாத்துக்க, 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 காப்பாத்துக்க. உனக்கு தான் ரெக்க இருக்கு, நீ ஏமா முழுகிட்டு இருக்க? ஆமால, பயத்துல மறந்தே போயிட்டேன். சாரி. எனக்கு தெரிஞ்சு நம்ம கதை இங்கேயே முடிஞ்சிடும் நினைக்கிறோமா? அங்க பாருங்க, அங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு. எனக்கு பசிக்குது, தண்ணி தாகமா வேற இருக்கு. ஹை, இளநீ இருக்கு பாருங்க. இப்ப யாருமா அந்த மரத்துல ஏறி இளநிய பறிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நண்பா, இப்பதான் உன் பவரை காட்ட வேண்டிய நேரம். நீ யாருங்கறத காட்டு. இதோ வந்துட்டேன். இதானே. அட இளநீ, எனக்கு தண்ணி. இதை திறக்கிற அளவுக்கு யார்கிட்ட சக்தி இருக்கு? நான் இருக்க, நீ ஏன் பயப்படுற? குடு. தண்ணி எல்லாம் வேஸ்டா போகுது. இதை வச்சு ஓபன் பண்ணு. எப்படி? இப்ப நீ இளநீ தண்ணியும் குடிச்சுக்கலாம். அப்புறமா உடைச்சு தேங்காவும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. நாம இங்கே இருந்துருவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஆமா, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயாக்கணும். சீக்கிரம் எல்லாத்தையும் பிடிக்க. என்ன சத்தம் கேக்குது? அதோ அங்க மனுஷங்க இருக்காங்க நினைக்கிறேன். வாங்க போலாம். பாவம், அந்த விலங்குகள் எல்லாம் காப்பாத்தியே ஆகணும். இப்ப நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். மிருகங்கள்னா சும்மா போச்சா உங்களுக்கு? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணலாம். தெரியாதமா இங்க வந்துட்டு எங்களை விட்டுருங்க. நாங்க ஓடிடலாம். உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எல்லாரையும் கட்டி போட்டு வண்டியில ஏத்துங்க. இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் நம்ம போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். தூக்குங்க.
சார் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்காங்க சார், எங்களை விட்டுருங்க சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். சட்டப்படி வேட்டையாடுறது குற்றம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. வேலை இல்லாம ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வேட்டையாட வந்திருக்கீங்களா? நாம இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக சத்தியசாலி புத்திசாலி 2 பேரும் தேவைப்பட்டிருக்கீங்க. 2 பேரும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சக்தி புத்தி 2 இருந்தா நம்ம நிச்சயம் ஜெயிச்சிடலாம். இதான் இந்த எபிசோடோட கருத்து. என்ன புரியுதா? சக்தியோட சக்தி தான் பெருசு. புத்தி இல்லாம சக்தி வேஸ்ட். ஏய், என் சக்தி இல்லாம உன் புத்தி வேலை செய்யாதுடா. புத்தி தான் பெருசு. உனக்கு தெரியல அந்த கப்பல்ல என்ன நடந்துச்சுன்னு? தெரிஞ்சுமா பேசுற? இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? இதுதான் முன்னோர்கள் எப்போ சொல்லிருக்காங்க, சக்தி இல்லாத புத்தி வேஸ்ட், புத்தி இல்லாத சக்தியும் வேஸ்ட்னு.